வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளோடு. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தி இன்றும் மக்கள் ஆர்ப்பாட்டம். பொருத்து வீடமைப்பு திட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவரும் ஆட்சேபனை. ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியின் மேதின கூட்டம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கருத்து. நுவரெலியாவில் விபத்தாக மாறியது மோட்டார் சைக்கிள் பந்தய ஒத்திகை. சர்வதேச ஒருநாள் மற்றும் 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ரங்கன ஹேரத் ஓய்வு. இனி விரிவான செய்திகள். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிடுமாறு வலியுறுத்தி இன்று மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பூர் அரசடி பிள்ளையார் கோயிலுக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை பசுமை அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பிரதேச மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். சம்பூரில் அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டால் வாழ்வாதார ரீதியில் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்க நேரிடும் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்க தலைவர்களும் இதனை உணர்ந்து எந்த குடிமகனுடைய வாழ்வாதாரத்தையும் அழிவுக்குட்படுத்தாத வகையில் தங்களுடைய ஆட்சியை நடாத்தி எங்களுடைய சம்பூர் மண்ணை அழிவுக்குட்படுத்துவதிலிருந்து தடுத்து வேற்று நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று எங்கள் சம்பூர் மக்கள் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். 1985 ஆண்டு நுரைச்சோல் அனல் மின் நிலையம் திருவோணமலைக்கு வந்தது. திருவோணமலையில சுற்றுச்சூழல் தாக்க ஆய்வு நடந்த பிறகு திருவோணமலையில இருந்த ஆக்களும் கொழும்புல இருந்த ஆக்களும் சொன்னாங்க திருவோணமலை இந்த அனல் மின் நிலையங்களை வைக்கிறதுக்கான பொருத்தமான இடம் இல்லை என்று சொல்லிதான் அது கம்மாந்தோட்டைக்கு போய் கம்மாந்தோட்டையில ஒரு பிக்கவும் அந்த ஊராக்களும் சேர்ந்து போராடி தான் அது நுரைச்சோலைக்கு போறது. நுரைச்சோலையில என்ன நடந்ததுன்னா நுரைச்சோலை உள்ளூர்ல இருந்த அரசியல் தலைவர்கள் மற்ற பக்கம் நின்றுட்டாங்க, மக்களோட இல்ல. நுரைச்சோலையை எடுத்து பார்த்தால் நுரைச்சோலை செய்தாங்க, அதில் வாழ முடியாது. அதே மாதிரி எங்கட சம்பூர்ல இப்ப அனல் நிலையம் கட்டப்படணும்னு சொல்றாங்க. நாங்க 2006 இடம்பெயர்ந்து 10 வருஷத்துக்கு பிறகு இப்ப மீண்டும் குடியேறி இருக்கிறோம். எங்கட சம்பூர்ல அனல் நிலையம் அனைத்தும் கடல் தொழில்கள் பாதிக்கப்படும், குடிதண்ணீர் இல்லா போகும், பல நோய்கள் ஏற்படும், கால்நடைகள் வளர்க்கலாது, விவசாயம் செய்யலாது. அதால அனல் மின் நிலையம் என்ற கட்டுவன் செய்தால் நாங்க வாழ இயலாது. அனல் மின் நிலையத்தை நிறுத்தா இருந்தால் எங்கட சம்பந்தையா அவரால் இது முடியும். அனல் மின் நிலையம் வருவதனால் இந்த ஊர் குடாக்கடல் முற்றாக பாதிக்கப்படும். சிறுகரில் கைத்தொழில் செய்கிற தொழிலாளிகள் கூட ஒருவரிடையே இந்த பெரிய மல்டி போட்டுகள் இங்கு யார்கிட்டையும் இல்லை. நுரைச்சோலைக்கு சென்று 7 கிலோமீட்டர் இருக்காங்களா மீன் பிடிக்கலாம். கரைகளிலே எந்த ஒரு மீன் புழக்கங்களும் இல்லை. நான் நேரடியாக பார்த்து வந்தவன். சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசுவாமி நாகேஸ்வரனும் பங்கேற்றார். மக்களுடைய கருத்துக்கு அரசை செவிசாய்க்க வேண்டும், மக்களுடைய கருத்தையை பிரதிபலிப்பதாக அரசியல் தலைமைகளும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அபிப்பிராயம். உடனடியாக இந்த அனல் மின் நிலைய திட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த பிரதேசத்தில் வேறு எந்த விதமான கைத்தொழில் ஆக்கங்களையோ அல்லது கைத்தொழில் முதலீடுகளையோ நாங்கள் எதிர்க்கவில்லை. அது இந்தியாவாக இருந்தாலும் கூட நாங்கள் அதை வரவேற்கின்றோம். இந்த அனல் மின் நிலையம் என்கின்ற இந்த மக்களுடைய வாழ்வை இல்லாமல் செய்கின்ற, இந்த பிரதேசத்தின் எதிர்காலத்தை இல்லாமல் செய்கின்ற, இயற்கை சமநிலையை இல்லாமல் செய்கின்ற, ஒரு பாரம்பரிய விவசாய கிராமங்களை இல்லாமல் செய்கின்ற இந்த அனல் மின் நிலைய திட்டம் நிறுத்தப்பட வேண்டும். சம்பூர் அனல் மின் நிலையம் நிர்மாணிக்கப்படுகின்றமை தொடர்பில் இலங்கை மின்சார ஊழியர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது. சம்பூர் மின் நிலையம் நுரைச்சோலையை விடவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஆரம்பிப்பதற்கு முன்னர் கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கையில் குழப்பம் உள்ளது. இந்த திட்டத்தினால் இலங்கை மின்சார சபை நட்பெயருக்கு ஏற்படும் களங்கத்திற்கு பொறுப்பு கூறுவது யார்? இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய கேடாக இந்த திட்டம் அமையும் என சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாகவே நான் கூறிக்கொள்கின்றேன். இதேவேளை சம்பூரில் நிர்மாணிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள அனல் மின் நிலையத்திற்கு பதிலாக இயற்கை எரிவாயு மின் நிலையம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு ஜப்பான் மற்றும் இந்தியாவுடன் அரசாங்கம் கலந்துரையாடுவதாக ஆங்கில பத்திரிகை ஒன்று இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சுற்றாடல் அமைச்சை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி சுரேன் பட்டுகுடவிடம் நாம் வினவிய போது அவர் இதனை நிராகரித்தார். இதேவேளை சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பில் கடந்த 14ஆம் தேதி முல்லைத்தீவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் எதிர்க்கட்சித் தலைவர் அசம்பந்தன் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். அதை ஏற்படுத்தின போது அதுக்கு எதிர்ப்பதாக மக்கள் கனக போராட்டங்களை நடத்தினார்கள். இப்ப நாங்கள் ஒன்று கேள்விப்படுவோம். நான் அதை விசாரிக்க போது நான் கேள்விப்பட்டேன் போராட்டம் நடத்துகிற மக்கள் எல்லோருக்கும் வேலை கிடைக்கின்றது.
எவ்வாறாயினும் இந்த அனல் மின் நிலையம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று சற்று மாறுபட்ட கருத்தை எதிர்க்கட்சித் தலைவர் வெளியிட்டார். சம்பூர் மக்கள் கூறுகின்றார்கள் அனல் மின் நிலையம் அங்கே அமைக்கப்பட்டால் தங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும் என்று. அதில் துப்புரவாக உண்மையிலே என்று எவரும் கூற முடியாது. அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கின்றது. சம்பந்தமாக தற்போது நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம். இலங்கை அரசாங்கத்துடன் பேசுவோம், இந்திய அரசாங்கத்துடன் பேசுவோம், எமது மக்களுடன் பேசுவோம், நிபுணர்களுடன் பேசுவோம். ஜெனீவா தீர்மானத்தை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை கூறினார். போர் புரிந்த பிறகு வருடங்களில் மக்கள் குடியேறவில்லை. ராணுவத்திலே பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும். ராணுவம் தாங்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்தாத காணிகளை கூட வைத்திருக்கின்றார்கள். அந்த காணிகளை மக்களும் பயன்படுத்த முடியாத நிலைமையில் தாங்களும் பயன்படுத்தாமல் அல்லது பாதுகாப்புக்கு தவிர்ந்த ஏனைய கர்மங்களுக்காக பாவிக்கின்றார்கள். ஆனால் மைத்திரிபால சிறிசேனவால் அல்லது தற்போதைய அரசாங்கத்தினால் ஒன்றும் செய்யப்படவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன். பல விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மஹிந்த ராஜபக்சே ஆட்சியில் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. இதே போல நிலைமை 10 மடங்கு என்ன மோசமா இருந்திருக்கும். 10 மடங்கு அல்ல 100 மடங்கு மோசமா இருந்திருக்கும். அதே மக்கள் உணர வேண்டியது அவசியம். இதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்படவுள்ள 65,000 வீட்டு திட்டம் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் எதிர்க்கட்சித் தலைவரிடம் கேள்வி எழுப்பினர். எமது மக்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. எமது மக்கள் பரம்பரையாக கல்லால் மண்ணால் கட்டப்பட்ட வீடுகளில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அது அவருடைய கலாச்சாரத்தில் பின்னி பிணைந்த விடயம். இவ்விதமான பொருத்து வீடுகள் இந்த நாட்டில் எப்பொழுதும் எந்த இடத்திலும் கட்டப்படவில்லை. ஜனாதிபதி பிரேமதாசுடைய காலத்தில் பல்வேறு வீட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன நாட்டின் பல பகுதிகளில். அந்த பகுதிக்கு எதிரும் பொருத்து வீடுகள் கட்டப்படவில்லை. யாழ்ப்பாணத்தில் கட்டப்பட வேண்டும். அதுவும் ஒரு சாதாரண வீடு கட்டுவதை போல் 2 மடங்கு பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று முற்பகல் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். கண்டிக்கு சென்ற பிரதமர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் வடக்காக்குட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். அதனைத் தொடர்ந்து மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திபெட்டுபாவி ஸ்ரீ சுமங்கல தேரரையும் பிரதமர் சந்தித்து ஆசி பெற்றார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுப்பீர்களா? அது தொடர்பில் தற்போது பேசுவதில் பயனில்லை. பாராளுமன்றத்தில் நாம் பின்னர் பேசுவோம். இந்த வருடத்தில் அனைவரதும் செயற்பாடுகள் சிறப்புற அமைய வாழ்த்துகிறேன். புது வருடத்திற்கு பொருட்களை கொள்வனவு செய்வதை விட அடகு நிலையங்களை நோக்கி அதிகளவானோர் சென்றுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி கூறியிருந்தார் அல்லவா? அதனை அவர் கணக்கிட்டுள்ளார். அது தொடர்பில் அவரிடம் கேளுங்கள். தமது அரசாங்கம் தவறிழைத்திருந்தால் அது குறித்து ஆராயுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தெரிவித்தார். குருநாகல் மக்களுடன் புது வருடத்தை கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பங்கேற்ற சந்தர்ப்பத்திலேயே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இதனை கூறினார். நாம் முன்னெடுத்த திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுமாறு இந்த அரசாங்கத்திடம் நான் தெளிவாக கூறினேன். அவற்றுள் ஏதேனும் தவறுகள் காணப்படுமாயின் அது தொடர்பில் ஆராய்வதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. எனினும் எமது திட்டங்கள் நிறுத்தப்படுமாயின் மீண்டும் அவற்றை ஆரம்பிப்பது சிரமமாகும். மே மாதம் 2ஆம் தேதி முதல் வட் வரி 15% வரை அதிகரிக்கப்பட உள்ளது. சில மருந்து பொருட்களுக்கும் நாம் வரியை அறவிடவில்லை. நீர், தொலைபேசி ஆகியவற்றுக்கு அறவிடவில்லை. தற்போது 15% இவற்றுடன் வரி சேர்க்கப்பட உள்ளது. மின்சாரத்திற்கும் அறவிடப்பட உள்ளது. மக்களே இதனை சுமக்க வேண்டியுள்ளது. எமது எதிர்கால சந்ததியினருக்காக இந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என நாம் பிரார்த்திப்போம். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி குறித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க நித்தம்புவையில் இன்று கருத்து தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் முன்னணி 2 மே தினத்தில் கலந்து கொள்ளும். நாங்கள் மே தினத்தை மிகவும் விமர்சையாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொது முன்னணி என்ற அடிப்படையில் செய்வோம். அவ்வளவுதான். அது என்னவென்று எனக்கு தெரியாது. நான் கேள்விப்பட்டதும் இல்லை. இலங்கையில் கிட்டத்தட்ட 60 கட்சிகள் உள்ளன. ஒன்றிணைந்தனவா ஒன்றிணையாதவையா என்பது தெரியாது. எங்கள் கட்சியில் நாங்கள் இருக்கிறோம், அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில். முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாபு பண்டநாயக்கவின் 100வது ஜன்ம தினத்தை முன்னிட்டு நித்தம்புவ சங்கபூதி வித்யாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட நிகழ்வில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்திலேயே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டநாயக்க குமாரதுங்க இந்த கருத்துக்களை வெளியிட்டார்.
யாழ்ப்பாணம் அராலி வல்லை பிரதான வீதியின் சுமார் 3 கிலோமீட்டர் பகுதி இதுவரை விடுவிக்கப்படாமையால் மக்கள் போக்குவரத்தை மேற்கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். நாட்டில் நிலவிய யுத்தத்தால் அராலி வல்லை பிரதான வீதியில் சுமார் 25 வருடங்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. நீண்ட காலமாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்த வலிகாமம் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் சில மாதங்களுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டு மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டனர். இதன்பொழுது அராலி வல்லை பிரதான வீதியில் உள்ள சில பகுதிகளும் விடுவிக்கப்பட்டு மக்கள் அங்கு மீள்குடியமர்த்தப்பட்டனர். அராலி வல்லை பிரதான வீதியின் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அகப்பட்டுள்ளமையால் இந்த வீதியுடான போக்குவரத்து தொடர்ந்தும் தடைப்பட்டுள்ளது. அராலி வல்லை பிரதான வீதியில் ஒட்டகப்புலத்திலிருந்து கட்டுவன் வரையான சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்டுள்ள இந்த வீதி மக்கள் போக்குவரத்திற்கு விடுவிக்கப்படாமையால் அச்சுவேலியிலிருந்து தெல்லிப்பளைக்கு செல்லும் மக்கள் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அராலி வல்லை வீதி போக்குவரத்திற்கு விடுவிக்கப்பட்டால் அச்சுவேலியிலிருந்து தெல்லிப்பளைக்கு 7 கிலோமீட்டர் தூரம் மாத்திரமே பயணம் செய்ய வேண்டியிருக்கும் என மக்கள் கூறுகின்றனர். நாங்கள் இந்த பெரிய பாதை திறக்காததால பல வழிகளில் நாங்கள் சிரமப்படுறோம். இப்ப தெல்லிப்பளை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறதா இருந்தாலும் தெல்லிப்பளை ஏஜி ஆபீஸுக்கு போறதா இருந்தாலும் 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த இடம் சுத்தி போறதுக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் சுத்தி வாரம். ஒரு அரை மணித்தியாலத்துல போற தூரத்துக்கு நாங்க 3 மணித்தியாலம் செலவழி பயங்கர ஆசிரமப்படுறோம். எமது பகுதியில இருந்து ஒரு தெல்லிப்பளை பிரதேசம் ஒரு 7 கிலோமீட்டர், மற்ற பகுதியால தெல்லிப்பளையில இருந்து கட்டுவன் வரை விடுவிக்கப்பட்டது. அதுல இருந்து வசாவலான் ஒரு 3 கிலோமீட்டர். அந்த பாதையை எங்களுக்கு துறந்து தந்திருந்தா பிரதேசம் பிரதேச யூனியன் அதெல்லாம் எங்களுக்கு போக்குவரத்து. யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே ஒரு புற்றுநோய் வைத்தியசாலையான தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு செல்வதில் வடமராட்சி, அச்சுவேலி, வசாவளான் கிழக்கு மற்றும் பலாலி தெற்கு மக்கள் அல்லல் படுகின்றனர். நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் உயர் பாதுகாப்பு வலயங்கள் விடுவிக்கப்பட்டு மக்கள் மீள்குடியமர்த்தப்படுகின்ற நிலையில் இந்த வீதி தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்தாமை கவலை அளிப்பதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். அராலி வல்லை வீதியை போக்குவரத்திற்கு விடுவித்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முல்லைத்தீவு முள்ளியவலை வித்யானந்தா கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். சிவமோகன் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். இலங்கை சுதந்திரம் அடைந்த நாள் முதலாக நாம் சுதந்திரம் இழந்து அலைந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆங்கிலேயனுக்கு எதிராக இந்தியாவில் போராடினார்கள். அங்கு முஸ்லிம் மக்களுக்காக இடம் கேட்பதற்கு ஒருவர் இருந்தார். எனவே அவர் முஸ்லிம் மக்களுக்காக பாகிஸ்தானை கேட்டு பிரித்து எடுத்துக்கொண்டார். எங்களுக்கு தமிழர்களுக்கு உரிமை கேட்கிறதுக்கு அன்னைக்கு உருப்படியா ஒருத்தன் கூட இருக்கவில்லை. ஜி பொன்னம்பலம் அவர்களை அழைத்து அமைச்சு பதவி ஆசை காட்டினார்கள். அவர் அங்கு சென்றார். அதனால் பிரிந்தவர் தான் தந்தை செல்வா. அவர்களின் அடிமை சாசனங்களுக்கு நாங்கள் துணை போக முடியாது என்று சொல்லி தந்தை செல்வா தமிழரசு கட்சியை ஸ்தாபித்தார். வடக்கின் வசந்தம் திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டில் புனரமைக்கப்பட்ட மன்னார் வவுனி குளம் உரிய முறையில் திருத்தப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். மன்னார் மாவட்டத்தின் நடுப்பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் வவுனி குளம் அமைந்துள்ளது. கடந்த அரசாங்கத்தினால் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் 56 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் வவுனியன் குளம் புனரமைக்கப்பட்டது. உரிய முறையில் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படாமையினால் குளம் மீண்டும் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குளத்தின் அணைக்கட்டிலிருந்து தொடர்ந்தும் நீர் கசிவதனால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குளத்திலிருந்து நீர் வெளியேற்றப்படும் துருசு பழுதடைந்துள்ளமையினால் நீரினை வெளியேற்ற முடியாதுள்ளது. பல லட்சம் ரூபாவினை செலவழித்தும் உரிய முறையில் குளம் புனரமைக்கப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 56 லட்சம் காசு கொடுத்து இந்த குளக்கட்டு வேலை செய்யறதுக்கு திருத்தப்படுறதுக்கு கொடுத்தது. அதால இப்ப எங்களோட குளத்துக்குரிய இந்த 2 உண்மை இருக்குது. அதால தண்ணி எந்த நேரம் போய்கொண்டிருக்கிறபடியா எங்களுக்கு அந்த ஒரு போனம் செய்ய முடியுது. அதால குளத்துக்கு உள்ள மண்ணை எடுத்து குளக்கட்டுல போட்டா தான் குளம் ஆழமாகும். ஆழமானா தான் தண்ணி நிறைய பிடிக்கும். அப்ப எங்களால 2 போகம் வேலை செய்ய முடியும். மேல சும்மா நார்மலா வேலை செய்துட்டு விட்டுனோம். இந்த குளத்து காடுகளை இடிச்சு போட்டு டெக்டர் பொட்டியில மண்ணை மேலோட்டமா பூசி போட்டு விட்டுருந்தோம். மாரி காலத்துல குளம் கலங்கி பாயிற நிலைக்கு வந்தா குளக்கட்டுல இருந்து 2 அடிக்கு அவ்வளவு உயரத்துக்கு தண்ணி வந்துடும். அதால உடைக்கிற அபாயமும் இருக்குது.
ஒவ்வொரு போகத்தின் போதும் பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் வேளாண்மை செய்கின்ற விவசாயிகளுக்கு அதற்கான உரிய விலை கிடைக்க வேண்டியது அவசியமாகும். எனினும் திருகோணமலை, மூதூர், இருதயபுரம் விவசாயிகள் நெல்லுக்கான உரிய விலை கிடைக்காமையினால் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடனை பெற்று வேளாண்மை செய்த போதிலும் உரிய விலையில் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை என இருதயபுரம் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கடன்காரர்கள் வீட்டில் இருக்க ஊர்ல கடன் மட்டும்தான் வெள்ளாமல் செய்யும். 1000 ரூபாய்க்கு 1100 ரூபாய்க்கு தான் நெல் கேட்கறாங்க. இப்படி விலையை கொடுத்து விவசாயிகள் என்ன செய்யுது? இந்த நெல்லை வெள்ளாம வெட்டினா இதை வச்சுதான் புள்ள வெட்டி நாங்கெல்லாம் சாப்பிடணும். இப்படி இருக்கவங்களை 1000 ரூபாய்க்கு நெல்லை கொடுத்து நாங்க என்னத்தை சாப்பிடுற, வீட்டு எண்ணத்தை நாங்க மிச்சம் முடிக்கிறோம். தனியாருக்கு குறைந்த விலையில் நெல் விற்றால் தாம் பெற்ற கடனை செலுத்த முடியாது என்ற காரணத்தினால் வீடுகளுக்குள் நெல்லை களஞ்சியப்படுத்தி வைக்க நேரிட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். உரிய விலையில வித்துக்கிற அளவுக்கு வீட்டுல நெல்ல களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கோம். நகையெல்லாம் வீடு வச்சுதான் நாங்க வெள்ளாம் செய்யுது. குறைஞ்ச விலைக்கு வித்தா எங்களை கடன் கொடுக்கறது காணாது என்று போட்டு அப்படியே வச்சிருக்கோம். வேளாண் பற்ற நாங்க மிஷினால பெண்களுக்கு மிஷினுக்கு ஏக்கர் 10,000 எடுக்கிறாங்க. மற்றது வயலடி கூலி மிஷின் உழவுறதுக்கு 6,000 எடுக்கிறாங்க. நெல்லை இந்த அரசாங்கத்து விலைக்கு எடுக்காம இருந்தாங்கண்டா நாங்க வெள்ளாம செய்யறதுல எந்த விதமான ஆகவே எங்களுக்கு இந்த அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு நெல்லை எடுப்பாங்களா இருந்தா நாங்க அந்த விவசாயத்திலேயே ஈடுபடலாம் இருக்கு. ஏற்கனவே அறிவித்த நிர்ணய விலையின் கீழ் அரசாங்கம் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. கரையோர ரயில் மார்க்கத்தில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் காலிக்கும் மாத்திரைக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. மாத்திரையிலிருந்து காலி வரை பயணித்த ரயில் ஒன்று பக்வேல் ரயில் குறுக்கு வீதியில் இன்று மாலை தடம் புரண்டது. ரயில் தடம் புரண்டமையினால் ரயில் சமிஞ்சை கட்டமைப்பு மற்றும் ரயில் மார்க்கத்துக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தடம் புரண்ட 3 ரயில் பெட்டிகளை மீண்டும் தண்டவாளத்தில் நிறுத்துவதற்கான பணிகளை ரயில்வே திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது. நுவரெலியாவில் மோட்டார் சைக்கிளோட்ட பந்தயத்துக்கான ஒத்திகையின் போது இடம்பெற்ற விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். நுவரெலியா விக்டோரியா பூங்காவின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வீதியை விட்டு விலகிய மோட்டார் சைக்கிள் பார்வையாளர்கள் இருந்த பக்கத்தை நோக்கி சென்றுள்ளது. இதன்போது ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் காயமடைந்ததுடன் அவர்களுள் 5 நுவரெலியா பொதுவை தேசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களில் போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 அடங்குகின்றனர். படுகாயங்களுக்குள்ளான மற்றொருவர் கண்டி பொதுவை தேசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இவ்வாறான மோட்டார் சைக்கிள் போட்டிகள் நடத்தும் போது பார்வையாளருக்கும் போட்டியாளருக்கும் இடையில் தடைகள் போடப்படுவது நடைமுறை என்ற போதிலும் அவ்வாறான ஒன்றை நுவரெலியாவில் நடந்த ஒத்திகையில் காண முடியவில்லை. களுத்துறை அங்குர்வா தோட்ட மதுராவல பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 5 காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஒன்றில் லாரியுடன் மோதியதில் 4 மாதம் நிரம்பிய குழந்தையும் 1.5 வயது குழந்தையும் உயிரிழந்ததாக போலீசார் கூறினர். இவர்கள் பிளியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். விபத்தில் காயமடைந்தவர்களில் லாரியின் சாரதியும் அடங்குகின்றார். அவர்கள் ஹொரடை தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புத்தாண்டு விடுமுறையில் சொந்த இடங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் இன்று கொழும்புக்கு திரும்பி வருகின்றனர். அவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சேவைகள் குறித்து நாம் இன்று ஆராய்ந்தோம். நீண்ட விடுமுறைக்கு பின்னர் நாளைய தினம் மீண்டும் தங்களின் தொழிலுக்கு செல்வதற்காக இன்று மாலை தொடக்கம் பெருந்திரளான மக்கள் பிரதான பஸ் நிலையத்தை நோக்கி வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபை, தனியார் பஸ் சேவை மற்றும் ரயில்வே திணைக்களம் என்பன கூட்டாக விசேட போக்குவரத்து சேவைகளை முன்னெடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அசோக் அபிசிங்க நேற்று தெரிவித்தார். வருடப்பிறப்பை அடுத்து மீண்டும் தலைநகரை நோக்கி வரும் பயணிகளின் நலன் கருதி 1300 தற்காலிக அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிகமாக 2000 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். இன்றைய தினம் பல ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இன்றைய தினம் முழுவதும் மருதானையிலிருந்து காலிக்கும், காலியிலிருந்து மருதானைக்கும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மாத்திரையிலிருந்து மருதானைக்கும், மருதானையிலிருந்து மாத்திரைக்கும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
இன்றிரவு 8 மணிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கு விசேட ரயில் சேவை ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. எதிர்வரும் 18ஆம், 19ஆம், 20ஆம் மற்றும் 21ஆம் தேதிகளில் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. கொழும்பிலிருந்து கண்டிக்கும், கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் விசேட ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. தேர்தல் காலங்களில் மலையகம் தோறும் பரிச்சயப்படும் அரசியல்வாதிகளின் முகங்கள் தேர்தல் முடிவுற்றதன் பின்னர் தமக்கு வாக்களித்த மக்களின் முகங்களை மறந்துவிடுவது வழமையாகும். கண்டி மெததும்பர பிரதேச சபைக்குட்பட்ட இரங்கல பொடவகல தோட்டம் இது சுமார் 80 குடும்பங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் எந்தவித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் இங்கு வாழ்ந்து வருகின்றனர். பல தசாப்தங்களின் கதை பேசும் கூரைகளுடன் மழைக்காலங்களில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது வாழ்வினை கொண்டு செல்கின்றனர் பொடவகல தோட்ட மக்கள். குறித்த தோட்டத்தில் உள்ள சுவர்களின் நிலைமை எமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது. இப்போ அந்த காலத்துல மாதிரியே 55 வருஷ காலத்துல இருக்கிற மாதிரியே நாங்க இன்னும் இருக்கிறோம். அடிப்படை வசதி இல்லாம 10 அடி காமராவில தான் நாங்க 5 பேர் 6 பேர் இருந்து வாழ்றோம். பிரச்சனைக்கு மத்தியில தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குடிநீரில இருந்து டொய்லெட் பிரச்சனையில இருந்து ரொம்ப கஷ்டத்துல தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தினந்தோறும் போராட்டத்திற்கு மத்தியில் தமது வாழ்வினை கொண்டு செல்லும் தோட்ட தொழிலாளிகள் தமது சம்பளம் தொடர்பிலும் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். ஆர்மையன் தொண்டமான்னு சொன்னார், எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தர. ரணில் விக்ரம சொன்னாரு, எங்களுக்கு உங்க தோட்ட தொழிலாளி எல்லாத்துக்கும் மூலமா தாரேன்னு சொல்லி காலங்காலமா இப்ப 1 வருஷமா எந்த ஒரு நடவடிக்கையும் எங்களுக்கு ஒரு போனஸ் கூட கொடுக்கறதுக்கு நாதி இல்ல. சம்பளம் தாரேன்னு சொல்லி ஏமாற்று வழியில தான் நாங்க ஏமாந்துகிட்டே தான் இருக்கோம். ஐயா இவ்வளவு கூடி தாரேனாரு, எங்களுக்கு அந்த 1 வருஷம் 1.5 வருஷமா கொடுக்கல. அப்ப நாங்க எந்த சாப்பிடுறது ஆர்மம் தொண்டமையா யாருமே எங்களுக்கு உதவி செய்யல. ஓட்டுனா நாங்க தர மாட்டோம். இந்த முறை இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களுக்கு 1000 சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. இன்னும் இதுவரை சம்பளம் கொடுத்த பாடுமில்ல. ஜெயம்பரையா சொன்னாரு, அவரும் கொடுத்த பாடல. தொண்டம் அவர் கொடுத்த பாடுமில்ல. ஓட்டு மட்டும் ஓட்டு வாங்க வராங்க, கணக்கில் கூட இருக்காங்க. யாரும் எங்கிட்ட ஓட்டு கேட்டா அது வரக்கூடாது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் தங்களுடைய வாழ்வில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் ஏராளம். கதிர்காம தம்பி அரசு ரத்னத்தின் வாழ்வும் அதற்கு விதிவிலக்கல்ல. மட்டக்களப்பு கிரான் பகுதியில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான கதிர்காம தம்பி அரசரத்தினம். 15 வருடங்களாக போராட்டத்திற்காக உழைத்தவரின் வாழ்வு இன்று கவனிப்பாளற்ற நிலையில் உள்ளது. புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகி வந்த அரசரத்தினத்தினை வாழ்வில் அரவணைக்க யாரும் முன்வரவில்லை. யுத்தத்தினால் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட இவர் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்க முடியாத ஆதங்கத்தில் வாழ்ந்து வருகின்றார். அக்கா நடத்தும் சிறிய கடையின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தில் இவரின் குடும்பம் வாழ்ந்து வருகின்றது. இவரின் மருத்துவ செலவினை கூட ஈடு செய்ய முடியாத நிலையில் இவர் அல்லற்படுகின்றார். புனர்வாழ்வு பெற்று விடுதலையாகி 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் இதுவரை 3000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீட்டு திட்டம் இதுவரை நிறைவு பெறவில்லை. வெளிநாட்டில் உள்ள அமைப்புகள் எல்லாம் இயலாதவர்களுக்கு காசு நிதிகள் எல்லாம் சேகரித்து கொடுக்கிறார்கள். அது எங்களுக்கு சென்றடைவதில்லை. அப்படி எங்களுக்கு சென்றடைவதென்றால் இதுவரைக்கும் வந்தடையவில்லை. நேரே எங்களுக்கு தொடர்பு கொண்டு எங்களுக்கு நேரடியாக உதவி செய்தால் அது பெரிய உதவியா இருக்கும். அது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதுவரைக்கும் எங்களை பார்த்து அவர்கள் எதுவித இதுவும் செய்யவில்லை. அரசியல் லாபத்திற்காக மாத்திரம் முன்னாள் போராளிகளை பாடையாக்கிக் கொள்ளும் சுயநலம் கொண்ட அரசியல் தலைமைகள் இவர்கள் குறித்து இனியேனும் சிந்திப்பார்களா? யாழ்ப்பாணத்திலும் மாத்தளையிலும் இன்று 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மாத்தளை ரத்தோட்ட பிட்டகந்த பகுதியில் உள்ள ஆற்றங்கரைக்கு அருகிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். மீட்கப்பட்டுள்ள சடலத்தின் தலைப்பகுதியில் காயங்கள் காணப்படுவதால் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். 22 வயதான இளைஞர் ஒருவரின் சடலமே இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தாவடி பகுதியிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று காலை இந்த சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். சுமார் 50 வயதுக்கு மேற்பட்ட ஒருவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மும்பை இந்தியன்ஸ் அணியின் வீரர் லசித் மலிங்க இம்முறை நடைபெறும் IPL 2020 தொடரில் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்பை இழந்துள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45க்கு இடம்பெறும். வணக்கம்.